லியோ ஜீனோ ஹண்டர் எபிசோட் 17. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க குமார் ஸ்டோரிஸை இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லியோ, அடுத்தது என்ன பண்ணலாம் இருக்க என்று தாமஸ் கேட்டார். அதற்கு லியோ புன்னகைத்துக்கொண்டே, அப்பா, எனக்கு இப்போதைக்கு இருக்கும் ஒரே இலக்கு இன்னும் 20 நாள்ல வரவிருக்கும் வாரியருக்கான 2ஆம் தேர்வுதான். அதுக்கு கலந்துக்க நான் என்ன தயார்படுத்தணும். அதனால நான் தொடர்ந்து 20 நாள் பயிற்சி செய்ய போறேன் என்று கூறினான். பயிற்சியா? எங்கு? வாரியர் டவர்லையா என்று அவன் கேட்க, ஆம் என்றான் லியோ. மறுநாள் விடிந்தது. காலையில் 5 மணிக்கெல்லாம் லியோ எழுந்து வாரியர் டவரை நோக்கி சென்றான். லியோ, அது சென்னையில் இருக்கும் ஒரு தனிப்பட்ட பிரான்ச். இதில் சாதாரண வீரர்கள், இளநிலை எலைட் பட்டம் பெற்றவர்கள், மூத்த உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்கள், போர் வீரர்கள் என 5 கட்டமாக 5 தளங்கள் இருக்கிறது. லியோ முன்பு 3வது தளத்தில் இளநிலை பட்டமான எலைட் பெற்ற பயிற்சி உறுப்பினர்கள் பயிற்சி செய்யும் இடத்தில் இருந்தான். ஆனால் இப்போது அவன் வருங்கால போராளி தகுதியை அடைந்ததால் அவனால் 4வது மாடிக்கு செல்ல முடியும். எனினும் அவனிடம் இப்போது வருங்கால போராளி சான்றிதழ் இன்னும் அவன் வாங்காததால் இவனால் அந்த தளத்திற்கு செல்ல முடியாது. ஆகையால் அவன் தனது இளநிலை எலைட் பட்ட சான்றிதழை காட்டி 3வது தளத்திலேயே பயிற்சி செய்ய சென்றான். லியோ அவன் உள்ளே நுழையும் போது உள்ளே ஒருவன் தனது சுத்தியல் ஆயுதத்தால் காற்றையே கிழிக்கும் வேகத்தில் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து லியோ சிரித்துக்கொண்டே, இது டைகர் ஆச்சே, டைகர் என்ன காலையிலே பயிற்சி செய்ய வந்துட்டானா என்று எண்ணிக்கொண்டே அவன் ஓரடி எடுத்து வைக்க, அப்போது பயிற்சி செய்து கொண்டிருந்த டைகர் சுத்தியலை கீழே வைத்துவிட்டு, என்ன லியோ, எங்கு சொல்ற என்று கேட்டான். என்ன என லியோ அவனிடம் கேட்க, நீ போராளி தேர்வில் தேர்ச்சி பெற்றதா கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் லியோ என்றான் டைகர். தேர்ச்சி பெற்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கையில் டைகருக்கு எப்படி தெரிந்தது என்று எண்ணியவன், உன்கிட்ட யார் சொன்னா என்றான். அதற்கு டைகர், நேத்து ஆசிரியர் தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது மூலமாகத்தான் எனக்கு தெரியும் என்றான். ஓ அப்படியா என்றான் லியோ. சரி சரி, உனக்கான ஆயுதத்தை எடுத்துட்டு வா, நான் பயிற்சி செய்யலாம். ஆகஸ்ட் 1 வாரம் ஞாபகம் இருக்கிறதா என்றான் டைகர். ஓ, நீயும் அந்த வார பயிற்சியில் எங்களுடன் வரியா என்று கேட்டான். நான் மட்டும் இல்ல, நிறைய மாணவர்கள் வருவாங்க. இப்ப நீ உன் ஆயுதத்தை தேர்ந்தெடுத்து பயிற்சி செய்ய ஆரம்பி. அன்றைய தினத்தில் ஆயுதங்களை வைப்புதான் வேட்டையாட முடியும் என்று கூறிவிட்டு மீண்டும் தனது கையில் இருந்த 2 பெரிய சுத்தியல்களை எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்ய தொடங்கினான் டைகர். அந்த 3வது தளத்தில் இருக்கும் ஆயுத கூடத்திற்கு சென்றான் லியோ. அங்கு சென்று வாசலில் அவன் கையை அந்த ஸ்கேனரில் வைக்க, ஸ்கேனர் சத்தம் கொடுத்து அந்த ஆயுத கிடங்கை ஓபன் செய்தது. இங்கு இருக்கும் ஆயுதங்கள் அனைத்துமே உண்மையான ஆயுதத்தை போன்று வடிவமைக்கப்பட்ட ஆயுதங்கள், ஆனால் உண்மையானதல்ல. இருந்தாலும் அந்த உண்மையான ஆயுதங்களுக்கு இருக்கும் வலுவில் பாதி சக்தி இதற்கு உண்டு. ஆதித்யா உள்ளே சென்று ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தான். அங்கு கத்தி, கம்பு, வாள், கோடாலி, கவசம், வில், சுத்தியல், ஈட்டி போன்ற பல ஆயுதங்கள் இருந்தது. ஆனால் ஆதித்யா வாளின் மீது தனது கவனத்தை செலுத்தினான். ஏனெனில் அவனது கையிலிருந்து அன்று வெளிப்பட்டது சக்தி வாழ்விட்டு. அதனால் வாள் அல்லது கத்தி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தினால் அவனுக்கு இருக்கும் சக்தியுடன் ஒன்று சேரும் என்று எண்ணியவன் அதை தேர்ந்தெடுத்தான். ஒவ்வொரு ஆயுதமாக சென்று எடுத்து பார்த்தான். அவனுக்கு எல்லாமே மிகவும் எளிதாக இருந்தது. எந்த ஒரு கத்தியும் அவனது பலத்திற்கு இணையானது போல் தெரியவில்லை. ஏதோ சாதாரண காய்ந்த குச்சியை தூக்குவது போல் ஒவ்வொரு ஆயுதமும் அவன் கையில் தெரிந்தது. உடனே மனதில் எண்ணியவன், இந்த ஆயுதங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிற பலத்துக்கு ஏத்த மாதிரி இல்லையே, இப்ப என்ன பண்றது? அடுத்த தளத்துக்கு போனா நமக்கு வருங்கால போராளி என்ற சான்றிதழ் வேணும். என்ன செய்யலாம், போய் கேட்டு பார்ப்போமா என்றவன் அங்கிருந்த ஆயுதங்களை வைத்துவிட்டு 3வது தளத்திலிருந்து 4வது தளத்தை நோக்கி சென்றான். 4வது தளத்தில் யாருமே இல்லை, ஆதித்யா மட்டும்தான் இருந்தான். சரி, யாரும் இல்ல, நம்ம நேரா போய் ஆயுதத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு கீழே வந்துடலாம் என்று எண்ணியவன் அங்கு ஆயுத கூடத்தின் அருகே செல்லும்போது ஆயுத கூடத்திலிருந்து ஒருவன் வெளிவந்தான். அவன் கை நீட்டி, ஏய் நில்லு, யார் நீ, இங்க எப்படி வந்த என்று கூறிக்கொண்டே அவனை தடுக்க, லியோ என்ன சொல்வது என்று தெரியாமல் பயந்தவரே பார்த்தான். உள்ளே நின்றது ஒரு ஆசிரியர். இங்க என்ன பண்ற என்று கூறிக்கொண்டு லியோவின் முகத்தை உற்று பார்த்தவர், லியோனியா, வா வா என்றார். ஆசிரியரே என்று அவன் ஒரு அடி எடுத்து வைக்க, கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள், நீ வாரியர் தேர்வில் வெற்றி பெற்றதா கேள்விப்பட்டேன். சரி, இங்க என்ன பண்ற பயிற்சி பண்ணாம என்றார். இல்ல, ஆயுதம் தேர்ந்தெடுக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா, போய் பாரு போ என்று கூறிவிட்டு வெளியே வந்தார். இந்த மனிதர் கொஞ்சம் கோபமான மனிதர். அவர் நிறுத்தி உனது சான்றிதழை காட்டு என்று கூறியிருந்தால் ஆதித்யாவால் நிச்சயமாக 4வது தளத்திற்குள் நுழைய முடியாது என்று
நினைத்து உள்ளே சென்றார். அங்கு வாள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அறையின் வெளியேயே பீஸ்ட் வாள் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வகையான வாள்கள் வெளியில் சந்தையில் 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை பணம் செலவு செய்து வாங்க வேண்டும். ஆனால் இங்கு அதன் பிரதிபோல் அந்த அளவு சக்தி படைத்த வாள்கள் இங்கு இருக்கிறது. ஆதித்யா அந்த வாளில் முதலில் இருந்த ஒன்றை எடுத்து பார்த்தான். அது கிட்டத்தட்ட 120 சென்டிமீட்டர் நீளமும் அகலம் 10 சென்டிமீட்டர் அகன்ற பட்டை போன்ற வாளுமாக இருந்தது. அதை பார்த்தவன், எவ்வளவு பெரிய வாள் என்று அதை மீண்டும் கீழே வைத்தான். அதற்கு இன்னொரு காரணம், அது ஆதித்யாவின் பலத்தை நிரூபிக்கும் அளவு இல்லை. அது லேசாகத்தான் இருந்தது. அதுபோல் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தான். கடைசியாக ஒரு வாளை பார்த்தான். பீஸ்ட் 6 என அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை தூக்க, இப்போதுதான் என் கையில் ஒரு ஆயுதம் இருப்பதாக உணர்கிறேன். இந்த ஆயுதம் இப்போது எனக்கு கையில் இருப்பது போல உணர்வு வருகிறது என்றவன் அதனது விவரங்களை பார்த்தான். இது 80 சென்டிமீட்டர் நீளமும் 5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டது. கைப்பிடி கனமான இரும்பு வாளானது என்று இருந்தது. அதனை எடையை பார்த்தவன் அதர்ந்தான். என்ன, இந்த அளவிற்கு வெயிட்டான ஆயுதம் இது? அதை உற்று பார்த்தான். அதில் 155 என்று பொறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் லியோவின் கையில் அந்த அளவு எடையை உணர முடியவில்லை. சாதாரண கத்தி போல் அவன் அதை உணர்ந்தான். கடைசியா கோமாவிற்காக பிறகு எனக்கு கிடைத்த சக்தி உண்மையாவே என்னால் நம்ப முடியல. மறுபடியும் ஒருமுறை சென்று என்னுடைய பலத்தையும் வேகத்தையும் செக் பண்ணி பார்க்கணும், எந்த அளவிற்கு இருக்கிறேன்னு என்று எண்ணினான் லியோ. அந்த ஆயுத அறையிலிருந்து ஒரு கத்தியுடன் வருவதை பார்த்த அந்த ஆசிரியர், சரி, பயிற்சியை துவங்கு, நான் உனது ஆற்றலை பார்க்க விரும்புகிறேன் என்றார். ஆனால் ஆசிரியரே, எனக்கு இது போன்ற கத்திகளில் உண்மையாக பயிற்சி செய்து பழக்கமில்லை. நான் மரக்கத்தி போன்றவற்றில்தான் பயிற்சி செய்திருக்கிறேன் என்றான். சரி, உன்னுடைய கத்தி பயிற்சியில் நீ எந்த நிலையை அடைந்திருக்கிறாய் கூறு என்றார். லியோ தன் கைகளில் கத்தியை இறுக்கி பிடித்தவன், உண்மையை சொல்ல போனால் நான் கத்தி நுட்பத்தில் எந்த ஒரு பயிற்சியும் எடுக்கவில்லை. இப்போதுதான் ஆரம்பிக்கப் போகிறேன் என்றான். அதை கேட்ட அந்த ஆசிரியர், என்ன, இன்னும் 20 நாளில் உனக்கு முக்கியமான தேர்வு இருக்கு. இந்த நிலையில் நீ பிறகு எதற்கு கத்தி பயிற்சி எடுக்கிறாய்? வேறு ஏதேனும் உனக்கு வருவதை எடுக்க வேண்டியதானே என்றார். இல்லை ஆசிரியரே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதில் என்னால் நன்றாக பயிற்சி எடுக்க முடியும் என்று கூறினான். சரி, அப்படின்னா நான் சில நுட்பங்களை உனக்கு சொல்றேன், அதை பயிற்சி பண்ணு என்றார். மிகவும் நன்றி, நான் அப்படியே செய்கிறேன் என்றான் லியோ. உடனே அவர் அங்கிருக்கும் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேயில் சில கத்தி வெட்டுக்கள் மற்றும் ஆரம்ப நுட்பங்களை அவனுக்கு காட்டினார். உண்மையை சொல்ல போனால் இந்த பயிற்சி வகுப்பு மையத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட பயிற்சி மாணவர்கள் பயில்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வெறும் 60 ஆசிரியர்களே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டுமே பயிற்சி கொடுப்பார்கள். இப்போது லியோவிற்கு இந்த ஆசிரியர் பயிற்சி கொடுப்பது அவனுக்கு மிகவும் அரிதான காரியம். இதுபோல் எந்த ஒரு ஆசிரியரும் தனியாக யாருக்கும் பயிற்சி கொடுத்ததில்லை. ஆனால் லியோவின் பெயர் அதிக இடத்தில் வெளிவந்ததால் இந்த ஆசிரியருக்கு லியோவின் ஆற்றலை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்பட்டது. அதனால்தான் அவர் சில கத்தி நுட்பங்களை அவனுக்கு கூறினார். அவர் கூறுவது போலவே பயிற்சி செய்தான். அந்த 4வது அறையில் சத்தம் காதை கிழிக்கும் அளவிற்கு வாளிலிருந்து சக்தி வெளிப்பட்டு ஒலித்தது. அப்போது 4வது தளத்தின் வாயிலில் நடந்து சென்ற சபரிஷ், என்ன சத்தம் இது, யார் அப்படி உள்ள பயிற்சி பண்றா என்று தன் கையில் ஒரு டீ கப்பை வைத்துக்கொண்டே வாசலில் நின்று 4வது தளத்தை பார்த்தார். உள்ளே ஒரு ஆசிரியர் இருப்பதை பார்த்தவர், இவர்தான் செய்கிறாரா என்று டீ குடித்து கொண்டே திரும்பும்போது அவருக்கு பின்னால் வெளியே தனது வாளால் எதிரே நின்ற இலக்குகளை தாக்கிக் கொண்டிருந்தான் லியோ. ஓ, லியோ லியோ பயிற்சி எடுக்கிறானா என்றவர் சுவரில் சாய்ந்து கொண்டு டீ குடித்து கொண்டிருந்தார். லியோ தன் கையில் ஓங்கி ஒரு வெட்டு, இடைவெட்டு, குத்து போன்ற பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் செய்து கொண்டு வாளை சுழற்றியவன் பின்னே நின்ற சபரிஷை பார்த்தான். உடனே தனது அசைவுகளை நிறுத்தியவன் சபரிஷை பார்த்து, வணங்குகிறேன் ஆசிரியரே என்று கூறினான். அப்போதுதான் உள்ளே இருந்த இன்னொரு ஆசிரியருக்கும் சபரிஷ் அங்கு நிற்பது தெரியும். சபரிஷ் தான் இந்த தளத்தின் மூத்த பயிற்சியாளர். அவருக்கு கீழ்தான் அனைத்து ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அதனால் சபரிஷை பார்த்த அந்த ஆசிரியரும் வணங்கினார். உள்ளே நடந்து வந்த சபரிஷ், பரவாயில்லை, நல்லா வாளை பயன்படுத்துற, நீ சின்ன பிள்ளையிலிருந்து பயிற்சி செய்றியா என்றார். அதற்கு லியோ, அப்படியெல்லாம் இல்ல, வாளை நான் இப்பதான் பயிற்சி செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் என்றான். அதை கேட்ட சபரிஷ் அருகே நின்ற ஆசிரியரை வியப்பாக பார்த்தார். அவரும் தன் கண்களால் கண்களை அசைத்தார். அப்புறம் எப்படி என்று சபரிஷ் அவரிடமே கேட்க, கொஞ்சம் லியோ கையில் இருக்கிற கத்தியை பார்க்கிறீங்களா என்றார் மர்மமான சிரிப்புடன். அதை கேட்ட சபரிஷ் லியோவின் பக்கம் திரும்பி அவன் வாளை பார்த்தார். தன் கையில் இருந்த தேநீர் கப்பை தவறவிட்டார். அது தரையில் விழுந்து உடைந்தது. அதை பார்த்த லியோவும் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்து,
என்ன என்ன ஆச்சு ஆசிரியரே என்றான். நீ நீ 155 எடை கொண்ட ஆயுதமா என்றவன் கண்கள் மின்னியது. அவன் லியோவை பார்த்து, நீ உடனே என்னுடன் வா, உன்னுடைய பலத்தை சோதித்து பார்க்க வேண்டும். நீ இப்போது தற்சமயம் எந்த அளவிற்கு பலம் வாய்ந்தவனாக இருக்கிறாய் என்பதை நான் இப்போதே தெரிந்து கொள்ள வேண்டும். வா என்னுடன் உடனே என்று கூறி அவன் கையை பிடித்து இழுத்தார். லியோவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அந்த பின்னே நின்ற ஆசிரியர் சிரிப்புடன் பின்தொடர்ந்தார். வேகமாக பலத்தை பரிசோதனை செய்யும் இயந்திரம் இருக்கும் அறைக்கு சென்றனர். லியோவை பார்த்த சபரீஷ், லியோ, உனது எந்த பலத்தையும் மறைக்காமல் உன்னுடைய முழு பலத்தையும் இந்த இயந்திரத்தின் மீது காட்டு, நான் பார்க்க வேண்டும் என்றார். சபரீஷின் மனதில் இவன் சிறிதினத்திற்கு முன்புதான் ப்ரொஃபஷனல் வாரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். அப்போது அவனது பலம் 1200 இருந்தது. ஆனால் இப்போது அவன் 155 எடை கொண்ட ஆயுதத்தை தூக்குகிறான் என்றால் அந்த பலம் இரட்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி மட்டும் மேம்பட்டிருந்தால் இத்தனை நாள் நான் கண்ட கனவு நினைவாகிவிடும். எப்போதுமே போர்க்களத்தில் மற்ற நாடுகள் மற்றும் நகரங்களிலிருந்து அதிக ஆட்கள் செல்கிறார்கள். நான் இந்த இடத்தில் தலைமை பதவி ஏற்ற பிறகு யாருமே அனுப்பவில்லை என்று பல பேர் என்னிடம் பேசுகிறார்கள். இருப்பினும் சோமன் இந்தியாவில் இருப்பதினால் யாரும் அதிகமாக வாரியர் டவர் மீது எதுவும் சொல்லவில்லை. இருப்பினும் வளங்கள் குறைந்து கொண்டே வந்தது. பயிற்சிக்காக கிடைக்கும் வளங்கள் அதிகம் குறைந்திருந்தது. இப்போது மட்டும் லியோவை போர்க்களத்திற்கு வாரியர் டவர் சார்பாக அனுப்பினால் மீண்டும் அனைவரின் முன் வாரியர் டவர் தலை நிமிர்ந்து நிற்கும். அது மட்டுமல்லாமல் வளங்களும் அதிகம் கிடைக்கும். இன்னும் பல வீரர்களை உருவாக்க முடியும் என்று அவர் மனதில் நிறைய விஷயம் ஓடியது. சபரீஷ் கோரிக்கை கேட்ட லியோ பெருமூச்சு விட்டு, சரி ஆசிரியரே என்று கூறி அங்கிருந்த பலத்தை பரிசோதிக்கும் இயந்திரத்தில் தனது முழு ஆற்றலையும் வரவழைத்து வேகமாக குத்தினான். அவன் குத்திய உடனே அந்த இயந்திரம் நடுங்கத் தொடங்கியது. யாருமே எதிர்பார்க்காத விஷயமாக அந்த இயந்திரத்தில். இந்த கதையை தொடர்ந்து நாளைய பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.